வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 23 ஜூலை போஸ்ட் மார்க் போட்டு பார்த்துடலாம். அதாவது போல்டாக சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டை முடிக்காத மீன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஓகே, இனிமேல் நம்ம மார்க்கெட்டு வேலைக்கே ஆகாது, இன்னும் பல வருஷம் ஆகும் அப்படின்ட்டு நினைக்கிற அளவுக்கு எஃப்ஐஸும் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் நம்ம கவர்மெண்ட்டும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம மார்க்கெட்டை முடிக்காமல் விட மாட்டாங்களாட்டு இருக்குது. இப்போவும் மார்க்கெட் டவுனில் தான் இருக்குது. அதாவது 23,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்துச்சு. இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக பார்த்தோம் அப்படின்னா 23,800 டு 24,500 இந்த 400-500 பாயிண்ட்டுக்குள்ளே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 23,800 பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்துருக்குது. ஆனால் 23,800 டெக்னிக்கலாக பிரேக் பண்ணிட்டு அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கதம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து சப்போர்ட் 23,500, 23,200, 22,800 இந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எதுக்குமே தயாராக தான் இருக்கணும் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் என்ன? நாளைக்கு வெள்ளிக்கிழமை, யூஸ்வலாகவே வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கும்? இன்னும் நாளைக்கு இப்போ யூஎஸ் மார்க்கெட்லாம் கதற அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டு ஹையில் க்ளோஸ் ஆனாவே நம்ம மார்க்கெட்டு டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஆனால் இப்போ யூஎஸ் மார்க்கெட்டே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம மார்க்கெட் நாளைக்கு என்ன ரியாக்ட் ஆக போகுது? ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இன்றைக்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இருக்கிற ஹாட் நியூஸ், அதாவது யூஎஸ் மார்க்கெட் எதனால் இப்போ 200 பாயிண்ட் டவுனில் இருக்குது, 600 பாயிண்ட் டவுனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹவுதீஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, அதாவது ஏமாந்து இருக்கிற ஹவுதீஸு சவுதி அரேபியாவுடைய ஆயில் டேங்கரை பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மேலே ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம சின்ராஸ் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் நீங்கள் பண்ணினீங்க. அப்போ அமெரிக்காவுடைய கப்பலை நீங்கள் அட்டாக் பண்ணீங்க. ஆனால் இப்போ சவுதி அரேபியாவுடைய 2 டேங்கரை நீங்கள் அட்டாக் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா ஈரான் தான். ஸோ இது நான் ஏற்கனவே விட்ட மாதிரி நான் விட மாட்டேன், இனி எங்களை நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சம் ஹிஸ்ட்ரி மாதிரி போட்டிருக்கிறாரு ட்விட்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ செங்கடலில், அதாவது ரெட் சீயில் இந்த ஹவுதீஸ் அட்டாக் பண்ணனதுனால பிரெண்ட் குரூடு $100 பெர் பேரலை கிராஸ் பண்ணியிருக்குது. ஸோ அது $100 மேலே போனதுனால யூஎஸ் மார்க்கெட்டு நல்லா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஓகேங்களா? நேற்று பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. டோ ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.5% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ யூரோப் மார்க்கெட்டு நியர்லி 1% 1.5% வரையும் எல்லா இண்டெக்ஸுமே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஜெர்மனியோடைய டேக்ஸ் 1.2%, இங்கிலாண்டுடைய ஃபிட்சி 0.5% டவுனில் இருக்குது. கேக் இண்டெக்ஸ் 1.56% டவுனில் இருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மார்க்கெட்டுமே க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது, எக்ஸப்ட் இந்தியன் மார்க்கெட். ஏன்னா இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 3:30க்கு. மற்ற ஏசியன் மார்க்கெட் எல்லாமே பிஃபோர் 12 o'clock முடிஞ்சிருது. ஜாப்பனீஸ் நிக்கி 0.5% ஹையில் க்ளோஸ் ஆகிருது. ஹேங்செங் இண்டெக்ஸ் 1.2%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆகிருது. ஓகேங்களா? நம்ம கிஃப்ட் நிஃப்டி நீங்கள் மார்னிங் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு, டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 23,900 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 23,800 மறுபடியும் க்ளோஸ் ஆனது 23,800 அரௌண்டில் 880 செட்டில் ஆயிருது. இன்னைக்கு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 363 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருது, 0.47%. 76,391 செட்டில் ஆயிருது. நிஃப்டி 126 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருது, 23,870 செட்டில் ஆயிருது. ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 1% ஈச் டவுனில் க்ளோஸ் ஆயிருது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதாவது டவுன் சைடில் இருந்தது ரியாலிட்டி 2% டவுனில் க்ளோஸ் ஆயிருது. ஆயில் அண்ட் கேஸு, பியூசி பேங்க், எனர்ஜி எல்லாமே ஈச் 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருது. ஓகேங்களா? மெட்டல் 0.5%, ஃபார்மா இண்டெக்ஸு, எஃப்எம்சிஜி, கன்சியூமர் டியூரபிள்ஸ் இது எல்லாமே ஈச் 0.5% டவுன் க்ளோஸ் ஆயிருது. இன்னைக்கு ருப்பியை பொறுத்தவரையும் 96.57 செட்டில் ஆகுது. மோஸ்ட்லி நாளைக்கு 97 பிரேக் பண்ணிடும். ஓகேங்களா?
எஃப்ஐசி டேட்டாவும் அப்டேட் ஆகிடுச்சு. எஃப்ஐசி இன்னைக்கு வந்து 3000 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 2947 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகே, இன்ஃபோசிஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும் அதாவது நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8.6% டவுனாக கொடுத்துருக்காங்க. அதாவது 7769 crore கொடுத்துருக்காங்க. இதே லாஸ்ட் குவார்டர் வந்து 8500 crore கொடுத்துருக்காங்க. ஸோ 8.6% டவுனாக கொடுத்துருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர். ரெவின்யூ வந்து குவார்டர் ஆன் குவார்டர் 4% ஹையாக கொடுத்துருக்காங்க. எபிட்டா 4.3% அதிகமாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் வந்து பீட் பண்ணியிருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் 7769 crore, எக்ஸ்பெக்டேஷன் 7900 crore. ஸோ எக்ஸ்பெக்டேஷனோட 150 கோடி குறைவாக கொடுத்துருக்குறாங்க. ரெவின்யூ 48,211 கோடி கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 48,450 கோடி. ஸோ ஒரு நியர்லி 200 crore குறைவாக கொடுத்துருக்குறாங்க. எபிட்டா மார்ஜின் 21.1% கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 21.2, ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இதெல்லாம் ஓகே. எதனால் வந்து இப்போ இன்ஃபோசிஸ் ஏடிஆரில் அதாவது அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட்டுங்கிறதுல எவ்வளோ டவுனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5%, 6% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கைடன்ஸ், வீக் கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சாரி, ரெவென்யூ க்ரோத் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய இம்பேக்ட் தான் வந்து ஏடிஆரில் இன்ஃபோசிஸ் நியர்லி 6% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸோடைய சிஇஓ சலில் பரேக் அவரை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு ஆஷிஷ் குமார் தாஸ் இவர் வந்து நியூ சிஇஓவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபோசிஸில் அந்த குளறுபடி கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 600 பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூஎஸ் நாஸ்டாக் இண்டெக்ஸ் 500 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது நியர்லி 2% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து 1% to 1.5% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு அதாவது ஃப்ரைடே மார்னிங் 5 o'clock ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ஃப்ளேஷன் 1.5%, எக்ஸ்பெக்டேஷன் 1.7%. ஃப்ரைடே பொறுத்தவரையும் நமக்கு வந்து என்ன ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏசிசி, பேங்க் பரோடா, லாரஸ் லெபார்டரி இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் சொன்னோம் பார்த்தீங்களா 23,800, 24,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 23,800 மறுபடியும் இன்றைக்கும் வந்து டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகிருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 23,830ங்கிறது 50 DMA, அதாவது டெய்லி மூவிங் ஆவரேஜ். அப்படிங்கும்போது இந்த 23,830, 23,800க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஒரு ஸ்டைல் இருக்குது கதம் இப்படின்னா அது வந்து வேற மாதிரி அவங்களாம் நினச்சிக்குவாங்க. ஆனால் நம்ம பாஷையில் நம்ம இப்படின்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். அதனால் 23,800 வந்துச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து 23,500 தான் நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட். 300 பாயிண்ட் தான். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 23,180, ஆல்மோஸ்ட் 23,200. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 22,800. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒர்ஸ்ட் மார்க்கெட்டாக இருக்குது. நான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் எஃப்ஐசி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம கவர்மெண்ட்டு எக்கேடாக போயிட்டு போகுது, இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் எக்கேடாக போயிட்டு போகிறாங்க. அவங்கள பற்றி எங்களுக்கு அக்கறையே கிடையாது. நாங்கள் தான் 15 வருஷம் கண்டினியூவாக ஆட்சியில் தானே இருக்கிறோம். அதனால் இது அடுத்து இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குது, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு இவங்களும் வந்து இன்வெஸ்டர்ஸை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காம எக்கேடாக போயிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இவங்க வந்து எந்த ஒரு நல்லது செய்ய வேணாம். இந்த ருப்பி வந்து இவ்வளோ வீக் ஆகிட்டு இருக்குது, அந்த ருப்பி ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ண வேண்டியதானே. ருப்பி ஸ்ட்ரென்த் ஆனாவே போதும், நம்ம மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் எஃப்ஐசி செய்கிறாங்க, இந்த பக்கம் கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் கதம் முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வேலைக்கு ஆகாதுடா அப்படின்ட்டு எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எப்போ வந்து ரிடம்ஷன் கொடுக்குறாங்களோ பேனிக் செல்லிங்னு ஒன்று வரும். இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. அதாவது ஒரு 15 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேனிக் செல்லிங்கிறது தெரியும். அதாவது எஃப்என்டோவில் வந்து மார்ஜின் கட்ட முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து புரோக்கர் வந்து செல் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம எவ்வளோ தான் வாங்கிட்டே இருப்போம், மியூச்சுவல் ஃபண்டில் ஆவரேஜுக்கு பை பண்ணிக்கிட்டே இருப்போம்.
அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் ஓகே இனிமேல் நம்ம மார்க்கெட்டு ஏறாது, இருக்கிற காசையாவது நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஒரு பேனிக் செல்லிங் வருது பார்த்தீங்களா? அந்த பேனிக் செல்லிங் வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆகும். அதனால் அது எந்த இடத்துல ஆகும் அப்படிங்கிறது தெரில. 23,000 ஆகுமா? இல்லை 22,000 ஆகுமா? இல்லை 20,000 பிரேக் பண்ணி காட்டுமாங்கிறது தெரியாது. அது வந்து கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதனால் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம மார்க்கெட்டில் ஒன்றுமே கிடையாது. சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. இதே தான் நான் வந்து பல மாதங்களாக சொல்லிட்டு இருக்கேன். பட் செலக்டட் ஸ்டாக் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். எல்லா ஸ்டாக்லேயுமே நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டாக் வாங்குறோம் அப்படின்னா, ஓகே இது இறங்கிடுச்சு 20% 10% இறங்கிடுச்சு நம்ம ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அது இன்னும் ஒரு 10% டவுன் ஆகி காட்டும். அதனால் வந்து வெயிட் பண்ணுங்க. 23,000 வந்ததுக்கப்புறம் அப்போ இருக்கிற ஸ்டேட்டஸை பொறுத்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது? நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேறு என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமைனா ஆடி வெள்ளிங்கிறது 2வது. நமக்கு வந்து சென்டிமெண்ட்டாகவே வந்து வெள்ளிக்கிழமைனாவே மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. நாளைக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 ஹவர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 1 ஹவர் கேண்டிலை பொறுத்த வரையும் பாருங்கள், இந்த 23,800ங்கிறது இது எப்போ இருந்து வந்துட்டு இருக்குது ஒரு ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து இருக்கிற ஒரு ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது மார்க்கெட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை தடவை டச் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 2 டைம்ஸ், இங்கே ஒரு 1 டைம், 3, 4, 5 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தது. ஸோ இப்போ இந்த 23,800க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 23,650ங்கிறது இமீடியட் சப்போர்ட். தேர் ஆஃப்டர் 23,500 வந்து மேஜர் சப்போர்ட். 23,500க்கு கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதான் 23,200 வரையுமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,950, 24,000 இங்கெல்லாம் வந்தால் காசியஸாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.